வணக்கம். நான் போன வாரம் அன்பு குழந்தைகளுக்கு சில ஆரோக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் சொல்லியிருந்தேன். அதில் இந்த குழந்தைங்க ராத்திரி தூங்கும் பொழுது என்ன பாட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா சில 2-3 ஆட்சிகள் எனக்கு பேசினாங்க. சில பேர் எஸ்எம்எஸும் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எங்களுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னா, குழந்தைங்க தூங்கும் பொழுது படுக்கும் பொழுது அரியின்னு பாய் போட்டு அச்சுதான்னு தலகாணி வச்சு சிவான்னு படுத்த பேருக்கு செத்தாலும் மோட்சம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை ஒரு ஆட்சி ஃபோன் பண்ணும் பொழுது சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி சொல்லாமல் அரியின்னு பாய் போட்டு அச்சுதான்னு தலகாணி வச்சு கேசவான்னு படுத்த பேருக்கு கேடு ஒரு நாளும் இல்லை அப்படி சொல்லுங்களேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அந்த ஆட்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுங்கிறக்காக தான் இப்போ அதை சொன்னேன். நான் அது மாதிரி ஒரு அண்ணன் எஸ்எம்எஸ் பண்ணும்பொழுது, ஆச்சு நான் 70+ இருக்கேன், எனக்கு இந்த பாட்டு நல்லா உபயோகமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால தான் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லும்போது பெரியவங்க ஆக ஆக நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த பாட்டை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால. ஆனால் சிலருக்கு இந்த இறப்பு செத்து போயிட்டா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. அது தேவையில்லை. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இரவு படுத்து காலையில் எந்திரிக்கிறோங்கிறது நம்ம கையில் கிடையாது. பொதுவாக அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நாளைக்கு சந்தைக்கு போகலாமா அப்படின்னு பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, பொழைச்சி கிடந்தா பார்ப்போம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கிறோங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்ம தூங்குறது ஒரு இறப்புக்கு சமம், காலையில் முழிக்கிறது பிறப்புக்கு சமம். அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த இடத்துல நம்ம படுத்திருந்த இடத்துலலாம் மொழிகி விடுவாங்க, கூட்டி எள்ளி மொழிகி விடுவாங்க. இப்போல்லாம் நம்ம பெட்டை கூட மடிக்கிறது கிடையாது, கட்டில் தான் படுக்கிறோம், பெட்டு மடிக்கிறது இல்லை. அப்போல்லாம் பாயில் படுப்பாங்க. ஐயாக்கள், அப்பா, சித்தப்பா அவங்க தான் மெத்தையில் படுப்பாங்க. பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பாயில் படுப்பாங்க. டெய்லி அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு பாயெல்லாம் கூட சில வீட்டில் டெய்லியே கழுவிப்படுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால இதை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சேமிப்பு பற்றி சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு. பொதுவாக பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா சொல்கிறத விட ஆயா ஐயாவோ அப்பத்தா ஐயாவோ மற்றவங்களும் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக கேட்டுக்குவாங்க. இந்த சேமிப்பில் நிறைய விதம் இருக்குது. ஒன்று பணம், 2வது தண்ணீர் சேமிப்பு, 3வது மின்சார சேமிப்பு, 4வது நம்முடைய உணவுகளை வீணாக்காமல் எப்படிலாம் சேமிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லித்தரலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பணத்தை சேமிக்கிறதை பற்றி சொல்லுவோம். முதல்ல குழந்தைகளுக்கு உண்டியல் பழக்கத்தை உண்டாக்கணும். உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் அவங்க காசு போடணும். அவங்களுக்கு இதை நம்ம டெய்லி கொடுக்கலாம், இல்லை யாராவது கிஃப்டாக வருது, அந்த பையனுக்கு பணம் வருது, யாராவது கொடுக்குறாங்க, அவனுடைய பர்த்டே அப்போ நமஸ்காரம் பண்ணால் அப்பத்தா ஐயா ஆயா எல்லாம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி அதை உண்டியில் போட்டு வச்சுக்க சொல்லணும். செலவழிக்கிறத செலவழிக்காமல் இருந்தாலே அது சிக்கனமாக இருந்தாலே அது ஒரு சேமிப்பு தான். அது அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இப்போ சில குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாலுக்கோ வேறு எங்கேயோ கடைவீதி கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஏகப்பட்ட பொம்மை இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தை அந்த கடையில் இருக்க பொம்மையை பார்த்தோன்னே வாங்கி தரீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்கும். நம்ம மாட்டேன்னு சொல்ல வேண்டாம், சும்மா வீட்டு கடைக்காரனை கூப்பிட்டு கேட்கலாம், தம்பி இது என்ன விலைப்பா, அவன் 200 ரூபா 300 சொல்லுவான். அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு ரூபாயை கொடுத்து, இதே மாதிரி பொம்மை நம்ம வீட்டில் இருக்குல்ல, இந்த காசு கொண்டே உண்டியில் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அதை ஏற்றுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த உண்டியில் இருக்க பணத்தை பூரா எடுத்துக்கொண்டே அந்த குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த புக்கை பார்க்கும்போது, அந்த என்ட்ரியை பார்க்கும்போது அது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மள்ட்ட கூட இவ்வளோ பணம் இருக்கா, நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்கா, அப்போ நம்ம சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும். அது ஆசையை உண்டாக்க வேண்டாம், பணத்தின் மேலே ஒரு ஆசையை உண்டாக்க வேண்டாம். அந்த சம்பாத்தியத்துடைய இதை சொல்லணும் அந்த குழந்தைக்கு. பணத்து மேலே ஒரு பொறுப்பாக இருக்கணும். அப்பா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, நம்ம கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கு அந்த பொறுப்பு இருக்காது, அதோடைய பணத்து மேலே அதுக்கு ஒரு அக்கறை இருக்காது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து சேர்த்து வைக்கலாம். அப்படி புரியாத குழந்தைங்க இன்னொன்று என்னமோ சொல்லணும், ஒரு உதாரணத்தோடு சொன்னால் இன்னும் ஈஸியாக கேட்டுக்குவாங்க. இப்போ ஆன்லைனில் தானே கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, எழுத சொல்லி அது ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இது ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்க ஈஸியாக படிச்சுட்டு வந்துடுவாங்க. நான் 4 பிள்ளைங்களோட படிக்கிறாங்க, சேர்ந்து படிக்கும் பொழுது உள்ளபடியே பிள்ளைங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆயிரும். படிக்கிறது எழுதுறது பெரிய விஷயமா தெரியாது. வீட்டில் இருந்து எழுதும் பொழுது அம்மா அப்பா சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்க. டீச்சர்னா ஒரு பயம் இருக்கும்,
இப்போ அதை பயப்படாமல் எழுத மாட்டேங்கிறாங்க, எழுத சொன்னால் அழுகுறாங்க. தப்பாக எழுதிட்டா உடனே அதை அழிக்கணும். அப்போ அதை உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்போ நீ எழுதுறது எவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு 4 லைன் எழுதுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆக்கிடுற. ஆனால் தப்பாக இருக்குது, அழிச்சிடுன்னா ஒரு செகண்டில் அதை அழிச்சிடும் ரப்பரை வச்சு. அது மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது வந்து எழுதுறது மாதிரி, செலவழிக்கிறது வந்து அழிக்கிற மாதிரி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எது உனக்கு ரைட்டு நீ நினைக்கிற அப்படின்னு அந்த குழந்தைய கேளுங்க. அதுவே சொல்லும் எழுதுறது தான் கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி தான் அப்பா கஷ்டப்பட்டு காலையில் போயிட்டு நைட்டு வராங்க, எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அதனால் அப்பாவுடைய சம்பாத்தியத்தை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து வீணாக்கக்கூடாது, இது மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் பிள்ளைங்களாம் வந்து ஏன்னே கேட்காம ஒன்று அதாவது வெத்தலை போட்டால் மாடு முட்டும்பாங்க, கோழி முட்டும்பாங்க. அப்போ வந்து ஏன்னே கேட்கறது இல்லை, இந்த பிள்ளைங்க சரின்னு கேட்டுட்டு வந்துருங்க. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படி இல்லை, கோழி முட்டுமா அப்படின்னு திருப்பி நம்மளை கேள்வி ஏன் அது முட்டும் அப்படின்னு கேட்கும். அதனால இப்போ உள்ள பிள்ளைங்க சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு உதாரணத்தோடு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்த வாரம் தண்ணியை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.